தரித்திரத்திலேயே பெரிய தரித்திரம் என்ன தெரியுமா? ஒரு நல்ல நாள், பெரிய நாள், ஒரு ரம்ஜானு, பக்ரீத்து, இந்த மாதிரி தேர் திருவிழா, இந்த மாதிரி சித்திரை திருவிழா, அழகர் ஆற்றுல இறங்குறது, இதுக்கெல்லாம் நேரடியாக போய் மக்களோட மக்களாக கலந்து அதை அனுபவிக்கணும். ஒரு திருவிழான்னு எதுக்கு வருது? வருஷத்தில் ஒரு நாள் எதுக்கு அழகர் ஆற்றுல இறங்குறாரு? ஏன் காரணம்னா, மக்கள் எல்லோரும் ஒன்று கூடுவாங்க. ஒரு ஜாலியாக ஒரு ராட்டினம் சுற்றுறது, ஒரு ஏதோ நல்லது போல் வாங்கி சாப்பிட்றது, ஒரு 4 பேருக்கு அன்னதானம் பண்ணுறது, வாட்டர் பாட்டில் கொடுக்குறது, இந்த மாதிரி ஏதோ ஒரு நல்ல ஒரு ஃபங்க்ஷன். சித்திரை திருவிழா அதை மாதிரி, ரம்ஜானு பக்ரீத்துனா பிரியாணி போடுறோம், அதை மாதிரி தீபாவளினா வெடி வெடிக்கிறோம். இது எல்லாத்துலேயுமே நான் கலந்துக்கிற மாட்டேன். எப்போ பார்த்தாலும் உட்காந்துக்கிட்டு நீ ஏன் அதை வாங்கி கொடுத்த, நீ ஏன் இதை வாங்கி கொடுத்த அப்படின்னு சொல்லி தரத்திரம் பிடிச்சா மாதிரி அந்த நல்ல நாள் வர்ற அன்றைக்கி மாத்திரம் மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிறது சூர்யாவோட பழக்கம். இது பெரிய தரித்திரத்திலையும் பெரிய தரித்திரியம். ஆனால் சரித்திரத்துலேயும் பெரிய சரித்திரம் என்ன தெரியுமா? எவ்வளவு தான் பிரச்சனை வந்தாலும் நீ யார் என்னைய கேட்க? என் குடும்பத்துக்கு நான் செய்கிறேன், ஏசி வாங்கி கொடுத்தே தீருவேன், இதை உன்னால் தடுக்க முடியுமான்னு சொல்லி தைரியமாக ஒரு ஆம்பளையா, ஒரு கெத்தா, ஒரு துணிச்சலா, கண்ணாடி உள்ள விழுந்துருச்சு, இருங்க எடுத்து வச்சிடுறேன், சகனம் சரியில்லை, சரி இருக்க ஓரமாக வச்சுக்கிடுவான். ஒரு கெத்தா ஒரு துணிச்சலை நான் வாங்கி கொடுத்தே தீருவேன்னு சொல்லி சாதிக்கிறான் பார்த்தீங்களா ஒரு புருஷங்காரன். அதுதான் சரித்திரத்துலேயும் சரித்திரம். புரியுதாப்ப? நான் இதை எதுக்கு சொல்ல வர்றேன்னா, எப்போ பார்த்தாலும் எருமச்சாணியை மூஞ்சில் அப்பனாமானியே உட்காடுறது. நைட்டு பஞ்சாயத்து உனையே தான் மசாலா தொழிலுக்குன்னு ஒதுக்கி விட்டாச்சுல, உனக்கு சரி ஏதோ அதில் உன்னுடைய விருதுகள் வர்றாங்க, ஒரு 4 பேர் ஆர்டர் கொடுக்குறாங்க, நல்லது போலதை நீ சரி ரைட்டு உன் தேவைக்கு வாங்கிக்கிற, உன் பேங்க் அக்கௌண்ட்டு நீயா ஓப்பன் பண்ண, நீயா செல் நம்பர் வாங்கின, நீயா வாட்ஸ்அப்புக்கு வாங்க பிள்ளைகளான்னு கூப்பிட்ட, யாரா தலையிட்டன. அப்போ அதே மாதிரி தானே நீ இருக்கணும். நேற்று ஒரு பாயிண்ட் நான் ஒன்று சொன்னேன், யார் கவனிச்சிங்கன்னு சொல்லி தெரியலை. என் குடும்பத்துக்கு ஒரு ஏசி வாங்கி கொடுக்குறதுக்கு நீ இவ்வளோ பிரச்சனை பண்ணால், நாளைக்கு உன் குடும்பத்துக்குன்னா இவ்வளோத்துக்கும் இவங்க அம்மாவுக்கு கண் ஆப்ரேஷன் பண்ணுறேன்னு சொன்னப்போ 10,000 ரூபா முன்பணமாக தர்றேன், நீ 10,000 ரூபாயை போட்டு ஆப்ரேஷனை முடியும்னு சொன்ன பெருமையான மனிதன், பெருந்தன்மையான மனசுக்காரன், பெரும்போக்குக்காரன் நான் தான். அது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருந்தும் என் தோழிகளும், என் நட்புகளும், என் சகோதரிகளும் நீங்கள் இந்தாங்க கொஞ்சம் நீங்கள் அந்த அம்மாவுக்கு ஆப்ரேஷனை பண்ணி விடுங்கன்னு சொல்லி 20,000 ரூபா பணத்தை கொடுத்தாங்க. அதையும் வாங்கி உன் கவட்டக்குள்ளே தான் போட்டேன். அதே மாதிரி சித்திரை திருவிழாவுக்கு தண்ணி பாட்டில் வாங்கி கொடுங்க மாமா, கொஞ்சம் வாட்டர் பிஸ்கட் பாக்கெட்டு, கூல்ட்ரிங்க்ஸு, அன்னதானம் எல்லாம் கொடுங்க மாமான்னு சொன்னதும் ஏன் சகோதரிகள், ஏன் மாப்பிள்ளைங்க, ஏன் தங்கச்சிங்க தான், ஏன் தோழிங்க தான். அந்த காசையும் வாங்கி உங்கள் கவட்டக்குள்ளே தான் கொடுத்துருக்கேன். இப்போ எதுக்கு இந்த பிளான் போடுறாங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறவா இல்லை உங்களுக்கு சொல்லவா எனக்கு தெரிஞ்ச விஷயத்த? இப்போ எல்லோரும் சேர்ந்து கொஞ்சம் அமௌண்ட்டு கொடுத்துட்டாங்க. நாளைக்கு அழகர் ஆற்றுல இறங்குறாரு. கண்டிப்பான முறையில் போய் ஒரு 10, 20, 15 ரூபாயாவது நான் செலவு பண்ணணும்னு கால்குலேட் போட்டிருக்கேன். அப்படிங்கும்போது அன்னதானம், ஒரு வாட்டர் பாட்டில் எல்லாம் செய்யணும்னு நினைக்கும் போது இதை எப்படா தடுக்கலாம், என்ன சொல்லலாம், எப்படி இவன்கிட்ட வம்புழுக்கலாம், இவன் எல்லாம் செஞ்சிருவானோ, நம்மக்கிட்ட கொடுத்த காசை திருப்பி வாங்கிடுவானோ அப்படிங்கிற எண்ணத்தில் இப்போ இந்த ஏசி பஞ்சாயத்தை இவன் இழுக்கிறான். இதில் ஒரு உப்பு சப்பு இல்லாத விஷயம். ஒரு ஏசிங்கிறது ஒரு வீட்டுக்கு தேவையான பொருள், நம்ம வாங்கி கொடுக்க போகிறோம், அதை அனுபவிக்க போகிறது என் பொண்டாட்டி மாத்திரம் கிடையாது, என் பேரன், என் பிள்ளைகளும் தான். இதில் நான் யார் தடுத்தாலும் நான் கேட்க போகிறதுங்கிறது வேறு விஷயம். இவகிட்ட கொடுத்த காசை இவன் எப்படி தெரியுமா, முதல வாய்க்குள்ளே போன கரும்பு மாதிரி. இவகிட்ட ஒரு தடவை காசு போயிடுச்சுன்னா அதை கை விளங்கி நம்மக்கிட்ட கொடுப்போமா வேணாமா? இதை கொடுத்துட்டா நம்மளுக்கு நாளைக்கு வீடு கட்டுறதுக்கு செங்கல் வாங்குகிற காசு போயிடும், ராணாட்டார் முறுக்கு கம்பி வாங்குறது கெட்டு போயிடும், சிமெண்ட் மூடை இது இருந்தால் 2 வாங்கலாமே. உன் காசில் நீ செய்யணும். வீடு கட்டுறதா இருக்காருட்டும், நிலப்புலம் வாங்குறதா இருந்தாலும் உன் காசில் வாங்கணும். அடுத்தவங்க எதுக்கு கொடுத்தாங்களோ அந்த காசை அதுக்கு செலவு பண்ணுறது தான் அவங்களுக்கு நம்ம கொடுக்குற மரியாதை. அதுதான் பண்பு. இந்த சில பேர் சொன்னாங்க தெரியுமா, இறக்க குணம்ங்கிறது ஒரு மனுஷனுக்கு வேணும். இப்போ இதே நேற்று ஒன்றுமே இல்லை, ஒரு வார்த்தை, சரி உன் குடும்பத்துக்கு தானே செய்கிற, அதை அனுபவிக்க போகிறது யார்? உன் பிள்ளைகளும் உன் பேரனும் தானே. அவள் ஏதோ பண்ணிட்டு போகிறா, அது நம்மளுக்கு தேவையில்லை. ஏதோ அதனால் அந்த வெயில் காலத்தில் உனக்கு ஒரு நிமிஷமாவது அந்த வேக்காட்டுக்குள்ளே உட்கார முடியுதா? வேர்த்து ஊற்றுதில்ல, ஆளே சுணங்கி போறீல, என்னால் உட்கார முடியுதா? உன் பிள்ளையனால் உட்கார முடியுதா? இதே மாதிரி தானே என் குடும்பத்துக்கும் இருக்கும். ஒரு பாயிண்ட்டை நான் சொல்ல வந்ததை மாற்றி டைவர்ட் ஆகி வேறு பக்கம் போகிறேன். இப்போ என் குடும்பத்துக்கு நீ ஏதாவது ஒன்று நல்லது பொழுது செய்ய விட்டாதானே நாளைக்கு உன் குடும்பத்துக்கும், உன் பிள்ளைகளுக்கும், உன் திலீப்பா, கோகுலு அவங்களுடைய எதிர்காலத்துக்கும் படிப்புக்கும் நான் செலவு பண்ணுவேன். நாளைக்கு எப்படி இன்றைக்கி எங்களுக்கு கரிமத்திரம் தேவைன்னா
இவங்க இல்லாதப்போ வாங்கி நாங்களாக தின்றுக்கலாம்ல. ஏன் வந்து இப்போ அவங்க வந்தும் எல்லாருக்கும் செலவாகுது, அரை கிலோ வாங்கின இடத்துல 1 கிலோ வாங்க வேண்டியதாக இருக்கேன், கொடிமுந்தி வாங்குகிறேன், மாம்பழம் வாங்குகிறேன், நல்லது பொழுது பூரா வாங்கி போடுறேன்ல, கணிக்க உங்களை சாப்பிட விட்டு அழகு பார்க்குறேன்ல. அப்போ நான் வந்து எப்படி இருக்கேன், பெரும்போக்கோடு இருக்கேனே, என் மனசில் அந்த இறக்க குணம் இருக்குதா? நாளைக்கு உன் மகனுக்கே ஒரு காலேஜ் ஃபீஸு கட்டணும், யார் ஹெல்ப் பண்ணுவா? நான் தானே ஹெல்ப் பண்ணணும். நீ இப்படி எல்லா விஷயத்துலையும் நீ என்னை தடுத்து ஒவ்வொரு விஷயத்துலையும் என் குடும்பத்துக்கு செய்கிறத தடுத்தா நாளைக்கு உன் குடும்பத்துக்கு நான் என்ன செய்வேன்? நேற்று சொன்ன விஷயத்திலே ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக இப்போ உங்களுக்கு எடுத்து விடுறேன். நேற்று 10 மணி லைவ் யார் பார்த்தீங்க யார் பார்க்கல எனக்கு தெரியாது. உன் காசை நீ செலவு பண்ணுறீல, உன் யூடியூப் வருமானத்தை இது வரைக்கும் உன் பிள்ளைகளுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டினதுலேருந்து உன் புருஷன் உங்கள் அன்னைங்களுக்கு உன் அம்மாவுக்கு கொடுத்தது வரைக்கும் நான் இன்ன வரைக்கும் ஏதாவது கணக்கு கேட்டிருப்பேனே? இல்லை ஒரு இம்மி கணக்கு, நீ இதையே இதுக்கு கொடுத்த, நீ ஏன் ஸ்கூல் ஃபீஸுக்கு இவ்வளோ கொடுத்த, நீ ஏன் சோத்துக்கு இவ்வளோ கொடுத்த, ஏதாவது நான் கேட்டிருக்கேனே? அப்போ நான் சம்பாதிக்கிற வருமானத்தை என்னால் ஒரு 10% சுயமாக செலவு பண்ணுறதுக்கு என்ன தப்பு? இதைத்தான் நான் நைட்டு கேட்டேன். ஒரு நிமிஷத்துக்கும்டா அப்படியே எடுக்கிறா பேடிஎம்மோ உள்ளே, ஏன் இதுக்கு எவ்வளோ பண்ண, அதுக்கே எவ்வளோ பண்ண. நேற்று மாத்திரம் என் பொண்டாட்டிக்கு 1040 ரூபாய்க்கு அந்த இது வாங்கி கொடுத்தேன்ல ஸ்நாக்ஸு, அதுக்கு மாத்திரம் இவன் என்கிட்ட கேட்டிருக்கணும், செருப்பகலட்டியே அடிச்சிருப்பேன். காரணம் என்னென்னா காலையில் தான் இவளுக்காக 850 ரூபாய்க்கு 3/4 கிலோ கறிங்கிற இடத்துல கூட ஒரு 100 போட்டேன், 850 கிராமு கிலோ எலும்பு கறி 850 ரூபா, ரத்த பொரியல் அது ஒரு ரத்தம் அது ஒரு 100 950, அதுக்கப்புறம் இந்த மசாலா ஜாமான் அது இதுன்னு சொல்லி அது ஒரு 200 250. ஆக உன் குடும்பத்துக்கு நீ சோறாக்கி திங்க 74 ரூபா அரிசி. இப்போ ஓப்பனாக உடச்சி விட்றேன், என் குடும்பத்துக்கு கூட நான் இவ்வளோ காசில் போய் அரிசி வாங்கலைங்க. அக்ஷயா பொன்னி, கல்யாண பொன்னி, இதுதான் இவங்க சாப்பிடுவாங்க, இதுதான் இவங்க தொண்டைக்குள்ளே இறங்கும். ஆனால் என் குடும்பத்துக்கு 50 ரூபாய்க்கும் 55 ரூபாய்க்கும் என்ன அரிசி, ஒரு மிடிலான அரிசி. அவளே கேட்பா சுமி, நான் கேட்பேன் அவகிட்ட, என்னப்பா அரிசி வாங்க, எங்கள் வீட்டுக்கு வாங்குகிற அரிசியவே வாங்கவா, எங்கள் வீடு அதில் கூட பாருங்கள், எங்கள் வீட்டுக்கு வாங்குகிற அரிசியவே வாங்கவான்றதுக்கு இல்லை வேணாங்க, எனக்கு 50 ரூபா 60 ரூபாவில் வாங்கி கொடுங்க, நார்மலாக எங்களுக்கு நாங்கள் அப்படி சாப்பிட்டாலே போதுங்க. நீங்கள் யார், நீங்கள் ராஜ பரம்பரை என்ன வேணாலும் சாப்பிடுவீங்க, உங்களுக்கு இல்லாத காசு கொடுத்து போய் திரியிறீங்க, நாங்கள்லாம் மிடில் கிளாஸு, அப்படி தான் வந்து சுமி சொல்லுவாள். ஆக சாப்பாட்டு விஷயத்துலேருந்து ஸ்நாக்ஸு வாங்கி போடுறதுலேருந்து வாழைப்பழம் முதற்கொண்டு என் குடும்பத்துக்கு ஒரு சீப்பு தான் வாங்கி போடுவேன். ஆனால் உனக்கு ஒரு தாறு வாழைப்பழம் வாங்கி போட்டேன், திங்கிறதுக்கு நாதி இல்லாமல் அந்த கிடக்கு. அதெல்லாம் எவ்வளோ தெரியுமா, ஒரு எப்படி சொல்கிறது, உதாசீனப்படுத்துறதுங்கிறது அதுக்கு அர்த்தம். அவ்வளோ பொருள் வாங்கி போட்டிருக்கேனே, அந்த பொருளை வந்து திங்கிறதுக்கு வலிக்குது அவங்களுக்கு. நேற்று சூப்பு வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன், வாழைத்தண்டு சூப்பு, காணு, அப்புறம் என்ன வந்து வெங்காய பச்சி எல்லாம் எவனுமே திங்கலை. தர்பூசணி என் வீட்டுக்கு பார்த்தா கீத்து, ஆனால் உனக்கு பார்த்தா முழு பழம். ஆக என் குடும்பத்தை பார்க்குறதோட உனக்கு நல்லது தானே பார்க்குறேன், நல்லது தானே செய்கிறேன். ஒவ்வொரு நிமிஷமும் பேடிஎம்மு ஏடிஎம்மையும் செக் பண்ணுறீல. நேற்று மாத்திரம் அந்த என் குடும்பத்துக்கு வாங்கி கொடுத்த ஸ்நாக்ஸை பற்றி எதாவது கேட்டிருந்தானா ஒரே போட்டிருப்பேன், தப்புச்சிட்டா, கேட்கல, ஏன்னா அவனுக்கே தெரியுது. ஆனால் கடைசி கட்டத்தில் என்ன தெரியுமா வர்ற, இதை மாதிரி ஏசி எதுக்கு இவன் வாங்கி கொடுத்தேன். இப்போ அவளுடைய டவுட்டை நான் உங்களுக்கு கிளியர் பண்ணவா இந்த இடத்துல. அதாவது ஏசியை வாங்கி கொடுத்துட்டா, இப்போ ஏசி இல்லாதனால தான் நான் வீட்டுக்கு போகிறதில்ல அவ்வளோவா. ஏன்னா எனக்கு தூக்கம் வராது, புழுக்கத்தில் நைட்டு ஒரு நாள் அப்படி தான் இவ கூட சண்டை போட்டுட்டு அவள் வீட்டுக்கு போயிட்டேன். என் பொண்டாட்டி வீட்டுக்கு, சுமி வீட்டுக்கு போனப்போ, ஏன் என் பொண்டாட்டின்னு சொல்கிறேன், எனக்கு என்ன தப்பு, இதனால் எனக்கு என்ன பிரச்சனை தான் நான் கவலைப்பட போகிறதில்ல சொல்கிறேன். அப்போ என்னால் அன்றைக்கி நைட்டு பூரா தூங்க முடியல. அப்போ சுமியே என்கிட்ட கேட்டா, ஏங்க உங்களுக்கு தூக்கம் வராமல் பிறண்டு படுக்கிறீங்க, புது இடமா இருக்குங்கிறதுனால உங்களுக்கு தூக்கம் வரலையா அப்படின்ட்டா. நான் சொன்னேன், ஏப்பா உங்க கூட 23 வருஷம் குடும்பம் நடத்தியிருக்கேன், என் கூட நீங்கள் எல்லாருமே இருந்திருக்கீங்க, அதை எப்படி நான் புது இடம்னு சொல்லி தூங்காமல் இருப்பேன்னு சொல்லி நீ கேட்குற, இதில் என்னப்பா அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போ ஏங்க தூங்கலை அப்படின்ட்டா. எனக்கு இந்த ஏசி இல்லாதனால கொஞ்சம் புழுக்கமாக இருக்குப்பா, கொஞ்சம் தூக்கம் இல்லைப்பா அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அப்போ அவள் தான் ஒரு ஐடியா கொடுத்தா, சரிங்க நீங்கள் அங்கே இருக்கீங்க, நீங்கள் உங்கள் அம்மா வீட்டில் இருக்கீங்க, அது வேறு விஷயம், என்றைக்காவது ஒரு நாளைக்கு நம்ம வீட்டுக்கு வருவீங்கல்ல, தங்குவீங்கல்ல, அப்போ உங்கள் தேவைக்காவது, எங்களுக்கு தேவையில்லை, உங்கள் தேவைக்காவது ஒரு ஏசியை வாங்கி கொஞ்சம் மாட்டி விடுங்கங்க. மாட்டினீங்கன்னா நீங்கள் நாளை பின்ன வந்தால் கஷ்டப்படுற மனுஷன், நீங்கள் சந்தோஷமாக இருக்கணுங்க, அதுக்காக ஒரு ஏசியை ஃபிட் பண்ணுங்கன்னு சொல்லி தான் சொன்னாலே சுமியை தவிர, அவளுடைய சுயநலம், அவளுக்கு ஏசிலாம் தேவையில்லை. அவள்லாம் கஷ்டப்படுற குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவள். அதனால் ஏசி உன்னைய மாதிரி நீலாம் வந்து ஒரு காலத்தில் செட்டிப்பாளையத்தில் சட்டி கழுவுனவள், நீயே வந்து இப்போ உட்காந்துக்கிட்டு ஒரு நிமிஷம் ஏசி இல்லைன்னா உன்னால் வந்து தூக்கம் வர மாட்டேங்குது. ஏசி இடவெல்ல ஓவர் கூலிங் ஆகி போச்சுன்னா நான் ஆஃப் பண்ணுவேன், ஏன்னா கரண்ட் பில்லு 8000 ரூபா 10000 ரூபா வருதுன்னு உடனே முழிச்சிருவா. என்னமோ ஏசிலே பிறந்து ஏசிலே வாழ்ந்து வளர்ந்தவ மாதிரி, பெரிய புழுக்கைக்கு பிறந்தவ, உட்காந்துக்கிட்டு ஏசி எதுக்கு ஆஃப் பண்ண அப்படின்ட்டு அப்படியே முழிப்பா.
அப்படி ஏசிலே பிறந்து வளர்ந்தவங்க நீ இருக்கும்போது அவெல்லாம் உண்மையிலே கஷ்டப்படுறவள். ஏசிங்கிறது கரண்ட்டை கூட உண்மையிலே நான் பெருமைக்கு சொல்லலைங்க. பகலில் போனாலோ இல்லை வந்து ஈவினிங் போனாலோ 4 லைட் எரிய வேண்டிய இடத்துல 2 லைட்டை போடும். 400 ரூபா கரண்ட் பில்லுக்கு மேலே இது வரைக்கும் சுமி கட்டினதே கிடையாது. இப்போயுமே இந்த 1.5 டன் ஏசி வாங்கி தரேங்கிறேன், அது வேணாம் 1 டன் வாங்கி கொடுங்கங்கிறான். அப்போ அந்த அளவுக்கு காசையும் குடும்பத்துக்கு உண்டானதையும் மிச்சப்படுத்தணும். எதுக்காக நம்ம புருஷனுக்கு செலவு வைக்கணும்னு நினைக்கிறவளுக்கு நான் செலவு வைப்பேனா, இல்லை என் காசை பூரா பிடிக்கி தின்னுட்டு என் குடும்பத்துக்கே எதுவுமே செய்யக்கூடாதுன்னு நினைக்க இவளை நான் பாதுகாப்பேனா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அதனால் இப்போ நான் என்ன சொல்ல வர்றேன்னா, இவள் பேச்சை கேட்டுக்கிட்டு ஆடின காலம்னா மலையேறி போச்சு. இப்போ அவளும் என்னை நம்பி இல்லை, நானும் இவளை நம்பி இல்லை. அவங்கவுங்க சொந்த காலில் நிற்க பழகிட்டோம். ஏன்னா மசாலா பிஸ்னஸ் வர்றதுக்கு முன்னால் இருந்த சூர்யாவுடைய ஆக்டிவிட்டீஸு, அவளுடைய பேச்சுவார்த்தைகள் வேறு. மசாலா பிஸ்னஸுக்குன்னு உள்ளே வந்ததுக்கப்புறம் அவளுக்குன்னு சொல்லி ஒரு 10-50 பேரை சேர்த்துக்கிட்டு நான் வந்து அத்தனை கிலோ விற்றேன், இத்தனை கிலோ விற்றேன், எனக்கு இவ்வளோ லாபம் அவ்வளோ லாபம், எனக்குன்னு பேங்க் அக்கௌண்ட்டு, எனக்குன்னு சொல்லி தனி நம்பரு அப்படின்னு சொல்லி என்றைக்கு போனாலோ அன்னைக்கே நான் முடிவு பண்ணிட்டேன், இவன் நம்ம கூட நிலச்சிருக்க மாட்டா, இவன் புத்தியை காட்ட ஆரம்பிச்சிட்டா. ஏன்னா எத்தனை நாளைக்கு யூடியூப் வருமானத்தையே நம்பி இருக்கிறதுங்கிற இதுக்கு வந்துட்டா அவன். ஏன்னா இந்த படம் ரொம்ப நாளைக்கு ஓடாது. யூடியூப்பில் வந்து வர்ற வருமானம் கொஞ்ச நாளைக்கு தான். நம்மளுக்கு நிரந்தர தொழில் வேணும்னு சொல்லி அவள் ஒரு தொழிலை பிக்கப் பண்ணி போக ஆரம்பிச்சிட்டான். என்றைக்கு இந்த மசாலா பிஸ்னஸுக்கு போனாலோ என்னைய ஒரு மயிருக்கு கூட மதிக்கிறது இல்லை. அந்த அளவுக்கு இவளுடைய நடவடிக்கைகள் போயிருச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்மளுக்கு உண்டான தேவைகளை இப்போ இருந்தே கொண்டு வரணும். என் பாயிண்ட்டு புரியுதா? நாளைக்கு இவளே என்னை பற்றி விட்டா நான் போய் என் குடும்பத்தோட சுகபோக வாழ்க்கை வாழ்கிறதுக்கு ஏசி முக்கியம். அதே மாதிரி ஒரு குழம்பு வைக்கிறதுக்கு குக்கர் முக்கியம். அதே மாதிரி அரைக்கிறதுக்கு மிக்சி முக்கியம். என் குடும்பத்துக்கு என்னென்ன தேவைகளோ அதை பூரா முதல்ல செட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இவ கலட்டி விட்டால் போடா வெண்ணெய் அப்படின்ட்டு ஒரு படத்தில் சொல்லுவாங்க பாருங்கள், தாய் கிழவியில். அதை மாதிரி போடி அப்படின்ட்டு பொசகட்டவளே அப்படின்ட்டு நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன். என் ரூட்டில் அப்படியே போயிட்டே இருப்பேன். அதுக்கு உண்டான அஸ்திவாரத்தை தான் இப்போ நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்ச நாள் என் தேவைகள் லக்ஸரி வாழ்க்கைக்கு உண்டானதை பூரா கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்து வச்சுட்டு என் குடும்பத்தை நோக்கி நான் போயிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் இந்த பேக்கை தூக்கி எறிகிறது, மாத்திரை டப்பாவை தூக்கி என் மூஞ்சியில் போடுறது, இதெல்லாம் நான் எதிர்பார்க்கவே மாட்டேன். அப்புறம் உட்காந்து அழுவா, அவா அவா அவவா அவவா அவவாம்பா. அப்புறம் எங்கன்னு அழுவா. அப்போ பார்க்குறீங்களா வேடிக்கையை? நான் கூட இருக்கிற வரைக்கும் தான் இவளுக்கு மதிப்பு. இவளை விட்டு நான் என்றைக்கு என்னையை துரத்தி விட்டாலோ இல்லை நான் இவளை துரத்தி விட்டாலோ 2 நாள் தாங்காது. ஆனால் அவன் என்னை எப்படி தெரியுமா பிளாக்மெயில் பண்ணுற, உன் குடும்பத்தோடு போய் நீ 2 நாள் இருக்க மாட்டேன், செவத்தில் அடித்த பந்து மாதிரி திரும்பிடுவேன். அதுக்கு காரணம் என்ன சொல்கிற, நான் போவேன்னா ஏசியை போட்டுட்டு படுக்க வச்சுட்டு எனக்கு ராராரா பாட்டு பாடிட்டு சுகையில் கூட பேசுகிறதுக்கு மொட்டை மாடிக்கு போயிடுவாளாம் சுமி. அப்போ எங்களுக்குள்ளே சண்டை வருமா? நான் திருப்பி வந்து இவளை தேடி வந்து, அம்மா தாயே நீ தான் என்னை காப்பாற்றணும், நீ சொன்ன மாதிரி அவள் வந்து நான் புருஷனாக வீட்டுக்கு போனாலும் என்னை மதிக்க மாட்டேங்கிறா, 24 மணி நேரமும் சுகையில்னே இருக்கா, சோறாக்க மாட்டேங்கிறா, குழம்பு வைக்க மாட்டேங்கிறான்னு சொல்லி இவ காலில் போய் நான் விழுவேனா? செத்தாலும் அந்த வீட்டில் சாவேனே தவிர இவ காலில் வந்து ஜென்மத்துக்கு நான் விழுக மாட்டேன். என் குடும்பம் நான் போயிட்டேன்னா அதுக்கப்புறம் சுமிக்கும் எனக்கும் பேசுகிறதுக்கே ஊடல் கூடல் அந்த காதல் அதுலேயே நேரம் போயிருமே. அதுக்கப்புறம் அவன் என்கிட்ட சுகைல்கிட்ட பேச நான் உன்னை எப்படி பேசி பேசி கவுத்தி வச்சுருக்கேனோ அதே மாதிரி நான் பல மடங்கு பேசுவேனே. எங்கள் காதல் லீலைகளை முதர்ந்து ஆரம்பிப்பேனே. பழையபடி நானும் சுமியும் அழகாக சேர்ந்து ஷார்ட்ஸு ரீல்ஸு போட்டு அழகாக வீடியோக்கள் ஜோடியாக போட்டு உன் கூட எப்படி விளாக் போடுறதுக்கு வர்றேனோ, சோறு குழம்பு பார்க்குறதுக்கு உனக்கு கம்பெனி கொடுக்குறேன்னா அதே மாதிரி அவள் கூட அவள் ஸ்பெண்ட் பண்ணுவேன் டயத்தை. அப்போ நீ என்ன பண்ண முடியும்? நீ தனிமரமாக தவிக்கணும். உனக்கு என்னையை விட்டால் வேறு கதி கிடையாது. அதை நீ புரிஞ்சுக்க. நான் ஒரு பிளான் போடுறேன்னா அந்த பிளானில் போனேன்னா நீ வந்து ஒன்றுத்துக்காக செல்லா காசாக போயிடுவேன். அதை புரிஞ்சுக்க. ஏசியோடு நிப்பாட்டினா உனக்கு வாழ்க்கை இல்லையா? நீ பாட்டுக்கு வந்து நீ ஏசி வாங்கி கொடுத்தா நான் திருச்செந்தூருக்கு போவேன், நான் என் புருஷனுக்கு அதை வாங்கி கொடுப்பேன், நான் இதை வாங்கி கொடுப்பேன், எனக்கு 2 வீலர் வாங்கி கொடு, வாங்கி தருவேன். இருக்கிற 2 வீலர் ஓட்டு நான் கூட சேராட்டில் போய்க்கிறேன், வந்துக்கிறேன், பஸ்ஸில் கூட போய்க்கிறேன். வண்டி தானே வேணும், அந்த வண்டியை இனிமேல் நான் தொடவே மாட்டேன். வச்சுக்க. அவளுக்கு தான் முன்னுரிமை. ஏசியை வாங்கி கொடுத்துட்டு 2 வீலருக்கு போகிறேன். அங்கே போனதுக்கப்புறம் இல்லைங்க உங்களுக்கு ஏசி திறந்த சேங்ஷன் ஆகிருக்கு, ஃபைனான்ஸு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நான் வேணான்னு விட்டுருவேன். என் வண்டியை கொடுத்துருவேன், பஸ்ஸில் போகிறேன். இல்லையா உனக்கு வண்டி வாங்கி தர்றது உறுதி, ரைட்டா? 2 பேரும் எனக்கு 2 கண்கள், ரைட்டா? பெண்கள் நாட்டின் கண்கள். அதை மாதிரி நீங்கள் என்னுடைய கண்கள். உங்களுக்கு நான் 2 பேருக்குமே துரோகம் பண்ண மாட்டேன்.
உனக்கு ஒன்று வாங்கி கொடுத்தா அவளுக்கு ஒன்று வாங்கி கொடுப்பேன். இனிமேல் எது வாங்கி கொடுத்தாலும் டபுள் தான். இங்கே என்ன கேட்குறியோ, பலாப்பழம் 1 கிலோவா, அங்கே பலாப்பழம் அரை கிலோ. அது மாதிரி உனக்கு மீன் 1 கிலோவா, அங்கே மீன் 1 கிலோ. எல்லாமே சரிக்கு சமம், ஒரே தராசு தான். இதில் மாற்று கருத்தே கிடையாது. அதே மாதிரி கடைசி கட்டமாக சம்பளத்துலேயும் 50-50 பகிர்ந்து கொடுக்க போகிற நாளும் விரைவில் வரப்போகுது. வெயிட் அண்ட் சி. ஓகேவா? பாய்.